வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மினி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கக்கிட்ட பொதுவாக நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை பூரியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அந்த சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சில பேருக்கு வாய்வு பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம இதை வேக வச்சிடலாம். தண்ணி கொதி வர்றதுக்குள்ள நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பொட்டுக்கடலையும் சோம்பும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோம்பு பொட்டுக்கடலை பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். நம்ம சோம்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சிடலாம். பூரி மாவு பிசைறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதே அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ரவை, சோள மாவு, ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, உப்பு, சர்க்கரை, இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரி மாவில் இவ்வளோ இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பூரி உப்பி மேலே எழும்பி வரும் நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே. கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்மளோட பூரி மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ நம்ம சிறு சிறு உருண்டையாக பிடிச்சி பூரி திரட்டி எடுத்துடலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை பூரியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியான பூரி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவே நன்றி, வணக்கம்.